வணக்கம் எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன். பிக்வரி பற்றி படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிக்வரினா நமக்கு என்னன்னு தெரியணும். அதுக்கு முன்னாடி பிக்வரினா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டேட்டா மேனேஜ்மெண்ட் பற்றி நமக்கு தெரியணும். டேட்டானா என்ன, டேட்டா பேஸ்னா என்ன, டேட்டா வேர்ஹவுஸ்னா என்ன, இதனால் ரியல் டைமில் ஐடி இன்ஜினியர்ஸ்லாம் எதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு ரியல் டைம் வேர்ல்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து டேட்டானா என்னன்னு சொல்கிறேன். டேட்டானா நார்மலாக என்ன, டேட்டா இஸ் அ இன்ஃபர்மேஷன். ஓகேவா? எனிதிங். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களோட பேர், உங்களோட வயசு, என்ன படிக்கிறீங்க, எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ எல்லாமே வந்து ஒரு டேட்டா. இதை நம்ம வந்து இப்போ இருக்கிற டுடே பிஸ்னஸ் வேர்ல்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். அமேசானில் இருக்குது, லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஃபோன் ஆகட்டும், ஃபோனுங்கிற கேட்டகரிக்குள்ளே ஏகப்பட்ட ஃபோன்ஸ் இருக்குது. சாம்சங் இருக்குது, ஐஃபோன் இருக்குது, நோக்கியா இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயமே, ஒவ்வொரு டேட்டா, ஒவ்வொரு ப்ராடக்ட்டுங்கிறதும் ஒரு டேட்டா தான். ஸோ எல்லாமே வந்து ஒரு டேட்டா தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பாலிசி இருக்குது, ஒரு ஹெல்த் கேர் பாலிசி இருக்குது. அந்த பாலிசி நம்பர் என்ன, அந்த பாலிசியோட பெனிஃபிட்ஸ் என்ன, அந்த பாலிசி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, ஸோ எல்லா விஷயமே ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னதுலேயே தெரியும் உங்களுக்கு. இப்போ உங்களை பற்றின டேட்டாவையும் நான் சொன்னேன், ஆன்லைன் வேர்ல்டில் ஒரு ப்ராடக்ட்டை பற்றின டேட்டாவும் சொன்னேன், ஒரு பாலிசி, ஒரு ஹெல்த் கேராக இருக்கட்டும், இல்லை வாட் எவர் ஒரு இன்சூரன்ஸாக இருக்கட்டும், ஒரு பாலிசியை பற்றி சொல்லும்போது அதை பற்றின டேட்டா. அதை மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே வந்து நமக்கு வந்து அதோட டேட்டா எல்லாமே வந்து தனித்தனியாக இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இதுதான் வந்து டேட்டா மேனேஜ்மெண்ட். அது ஏன் வந்து நம்ம கற்றுக்கணும்? ஓகேவா? இப்போ ரியல் டைமில், இப்போ இன்டர்நெட் வேர்ல்டில் வந்து நீங்கள் வந்து ஃபேஸ்புக் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், இதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரெயின் டிக்கெட் போடுறோம், யூபிஐயில் பணம் சென்ட் பண்ணுறோம், எல்லாமே டேட்டா தான். ஸோ நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ டேட்டா ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் 300 மில்லியன் டெராபைட்ஸ்க்கு மேலே. டெராபைட்ஸ்னால் என்னென்னா, ஜிபி இருக்குல்ல, இப்போ உங்கள் ஃபோனில் வந்து எவ்வளோ ஜிபி ரேம், எவ்வளோ ஜிபி ரோம்னு பார்க்குறோம், 128 256 இருக்குல்ல, இதேமாதிரி 1000 ஜிபி, 1000 ஜிபி சேர்ந்து தான் 1 டெராபைட்டு. அப்போது நம்ம வந்து 300+ மில்லியன் டெராபைட்ஸ், மில்லியன்னா 10 lakhs, கிட்டத்தட்ட கோடியையும் தாண்டி ஆயிரக்கணக்கான கோடி டேட்டாவை வந்து நம்ம வந்து சிங்கிள் டேக்கு வந்து நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த உலகம் ஃபுல்லாக. அவ்வளோ டேட்டாவா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சிம்பிளாக சொல்ல போனால், இன்றைக்கி நீங்கள் போகிறீங்க, ஒரு டீ குடிக்க போகிறீங்க, ஒரு 10 ரூபா வந்து ஜிபே பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு டேட்டா, 10 ரூபா வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து டீ கடைக்காரர் அக்கௌண்ட்டுக்கு போகுது. இதே மாதிரி எத்தனை பேர் வருவாங்க? டாக்ஸி புக் பண்ணுறீங்க, இல்லைனா பெட்ரோல் போடுறீங்க, கார்டு கார்டு கொடுத்து ஸ்வைப் பண்ணுறீங்க, இது எல்லாமே. அதே மாதிரி நீங்கள் கேஷாக கொடுத்தாலும், இப்போ பெட்ரோல் போடுறீங்க, நீங்கள் கேஷாக கொடுக்குறீங்க, அவர் நோட்டில் வர வைப்பார்ல, அதை வந்து சிஸ்டமில் ஏற்றுவார். ஸோ எவ்வளோ கணக்கு வழக்கு, இதை மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் காலேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து அட்டண்டன்ஸ் எல்லாமே வந்து டிஜிட்டலைஸ் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி எத்தனை பேர் வந்திருக்காங்க, ஸோ எல்லாமே ஜென்ரேட் தான். ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க வந்து அவங்களோட ரிலேட்டட் டேட்டாவை ஜென்ரேட் பண்ணுவாங்க. பேங்கிங், அக்கௌண்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க ஒரு கைண்ட் ஆஃப் டேட்டாவை ஜென்ரேட் பண்ணுவாங்க. இதை மாதிரி வந்து அதை முக்கியமாக சோசியல் மீடியா, யூடியூப்ஸில் எவ்வளோ வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுவும் டேட்டா தான். என்ன வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க, யார் அப்லோட் பண்ணுறாங்க, அதோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, ஹேஷ்டேக்ஸ் என்ன, வாட் எவர் நீங்கள் பார்க்குற எல்லாமே வந்து டேட்டா தான். ஸோ அவ்வளோ டேட்டா வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் அதை மேனேஜ் பண்ணணும்ல. எல்லாமே ரா டேட்டாவாக இருக்கும். ரா டேட்டானா குப்பை மாதிரி இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், என்ன சொல்லலாம், அமேசான் ப்ராடக்ட்டே எடுத்துக்கலாம். ஓகேவா? நம்ம ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பட் ஆனால் ஆர்டர் பண்ணுவோமான்னு கேட்டால் ஆர்டர் பண்ண மாட்டோம். நிறைய ஏதாவது ஆட் டு கார்ட்டில் போடுவோம். ஒரு 100 ப்ராடக்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஒரு 2 ப்ராடக்ட் 3 ப்ராடக்ட் தானே இது பண்ணுவோம். ஸோ பட் ஆனால் அமேசான்காரங்கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்த எல்லாமே இருக்கும். இவர் வந்து 100 ப்ராடக்ட் பார்த்துருக்காரு, ஆனால் ஒரு 4 ப்ராடக்ட் தான் ஆட் டு கார்ட்டில் போட்டிருக்காரு. ஸோ மேனேஜ் பண்ணணும். எனக்கு வந்து அவர் என்ன ப்ராடக்ட்லாம் வந்து ஆட் டு கார்ட்டில் போட்டிருக்காரு, அவரோட ப்ரீவியஸ் பர்ச்சேஸ் என்ன, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம வந்து தேடி எடுக்கணும் கரெக்டாக. ஏன்னா டேட்டா எக்கச்சக்கமாக குமிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து டேட்டா மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம். டேட்டா மேனேஜ்மெண்ட் தான் வந்து ரியல் டைமில் வந்து எல்லாருமே வந்து அந்த டேட்டா மேனேஜ் பண்ணுறதை பற்றி தான் வந்து ஒர்க் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலாக த வேர்ல்ட் டுவர்ட்ஸ் ஏஐ. கரெக்டாக ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங் எல்லாமே வந்துருச்சு. எல்லாமே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா சென்ட்ரிக் தான். ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 வருஷத்தில் அவன் வந்து இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கான், இவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கான். ஸோ இதை வச்சு இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு ப்ரிடிக்ட் பண்ணலாம். கரெக்டாக ஒருத்தரோட லைஃப் ஹிஸ்ட்ரியை வச்சு, ஓகே அவன் இப்படி தான் இருந்திருக்கான் அப்படின்னா இனிமேல் இப்படி தான் இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிடிக்ட் பண்ணுவோம்ல. இது வந்து அவனோட டேட்டாவை, அவனோட பாஸ்ட் டேட்டாவை நம்ம அனாலிசிஸ் பண்ணி வி ஆர் ஜஸ்ட் டிஸ்கிரைபிங் அவர் ஹிஸ் கரண்ட் ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபியூச்சர் ஸ்டேட்டஸ், இந்த மாதிரி இருக்கலாம்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணுறோம்ல. இது எல்லாமே எவ்ரி திங் இஸ் டேட்டாங்க. ஸோ அதுதான் டேட்டாங்கிறது, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். அதை அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இதுதான். சரி, ஓகே, இப்போ டேட்டானா என்னன்னு தெரிஞ்சிருச்சு.
டேட்டாபேஸ்னா என்ன? டேட்டாபேஸ்னா என்ன அப்படின்னா, நீங்க சொல்றீங்களா இந்த டேட்டா எல்லாமே வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் வந்து டேட்டாபேஸ். டேட்டாபேஸ் இஸ் நத்திங் பட் ஜஸ்ட் ஸ்டோரிங் பிளேஸ் ஃபார் டேட்டா. நம்ம ஃபோனில் வந்து நம்மளோட எடுக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து நம்மளோட மெமரி கார்டில் நம்மளோட ஃபோன் மெமரியில் இருக்குது தெரியுமா? ஸோ அப்போ நான் அந்த ஃபோன் மெமரி கூட டைப் ஆஃப் டேட்டா தான். கரெக்டாக டேட்டாபேஸ் தான். நம்மளோட டேட்டா அதாவது இமேஜஸ் இது எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிது. இதுவும் கைண்ட் ஆஃப் டேட்டாபேஸ் தான். பட் ரியல் டைமில் இந்த அனலிட்டிக்ஸ் வேர்ல்டுங்கிறது ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் நம்மளோட அந்த ஹிஸ்ட்ரி இருக்குல்ல இல்லையா, நம்மளோட பர்சனல் டீடைல்ஸ், இந்த ஷாப்பிங் டீடைல்ஸ், டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ், இது எல்லாமே வந்து ரியல் டைமில் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். அது பேர் தான் வந்து டேட்டாபேஸ். ஓகேவா? நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வைப்போம் அப்படின்னா ரோஸ் அண்ட் காலம்ஸாக ஸ்டோர் பண்ணி வைப்போம். அது என்னங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். பட் ஃபார் நவ் டேட்டாபேஸ் இஸ் அ ஜஸ்ட் பிளேஸ் டு ஸ்டோர் த டேட்டா. ஓகேவா? ரியல் டைமில் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து டேட்டாபேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆரக்கிள் ஆகட்டும். ஆரக்கிள் தான் வந்து ஒன் ஆஃப் த லீடிங் டேட்டாபேஸ் ப்ரொவைடர்ஸ். ஓகேவா? ஆரக்கிள் ஆகட்டும், மைசீக்வல் ஆகட்டும், மைசீக்வல் ஐ மீன் மைக்ரோசாஃப்ட் ஆகட்டும், அமேசான் ஆகட்டும். அமேசானும் அவங்க வந்து அவங்க ஓன் இது வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஐபிஎம்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. இது எல்லாமே வந்து இந்த டேட்டா, அதாவது இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம்லாம் இருக்குல்ல, இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லலாம் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ போடுறீங்க கரெக்டாக. அந்த ஃபோட்டோலாம் வந்து பேக் எண்டில் போய் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகுது. அதே மாதிரி நீங்கள் அந்த ஸ்டோர் பண்ண ஃபோட்டோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எடுத்து பார்க்கலாம். ஐ மீன் அவங்களோட ஃபாலோவர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களும் எடுத்து பார்க்கலாம். ஓகேவா? இது எல்லாமே வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும். நம்ம வேணுங்கிறப்ப டக்குன்னு போய் பார்க்கணும் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்கள் டெலிட் பண்ணுறப்போ அதில் டெலிட் ஆகும். நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோஸு, நீங்கள் அப்லோட் பண்ணுற வேர்டிங்ஸு, ஸ்டோரிஸு, ரீல்ஸு, வாட் எவர் எல்லாமே வந்து பேக் எண்டில் வந்து ஒரு டேட்டா பேஸில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். நம்ம அதை வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? உங்கள் அக்கௌண்ட்டில் போனால் உங்களோட இது மட்டும் தான் இருக்கும். என்னோட அக்கௌண்ட்டில் போனால் என்னோட இது மட்டும் தான் இருக்கும். ஸோ இது வந்து சோஷியல் மீடியா வச்சு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த கம்பெனிஸ் வந்து தே ஆர் ப்ரொவைடிங் ஏ டேட்டா பேஸ். இன்ஸ்டாகிராம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட பேக் எண்டில் வந்து ஐ திங்க் மைசீக்வல் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மைசீக்வல் இஸ் ஒன் ஆஃப் ஆரக்கிள்ஸ் ப்ராடக்ட். ஓகேவா? அவங்களோட ரியல் டைமில் உங்களோட வீடியோஸ் எல்லாமே வந்து பேக் எண்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜில் தான் போயிருக்கும். அதே மாதிரி அமேசானில் வந்து நீங்கள் பார்க்குற ஃபோட்டோஸ்லாம் இருக்குல்ல, இப்போ ஒரு ப்ராடக்ட் பார்க்குறீங்கன்னா அதோட ஃபோட்டோஸ் இருக்கும், ரிவ்யூஸ் இருக்கும், எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு இருக்கும். அது எல்லாமே வந்து பேக் எண்டில் அவங்களோட அமேசானோட ஓன் டேட்டா பேஸில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஏடபிள்யூஸில் அவங்க ஓனாக வச்சுருப்பாங்க, அதெல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும். அப்படி இல்லைனா மைசீக்வலில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டேட்டாபேஸ். டேட்டாபேஸ் இஸ் நத்திங் பட் பிளேஸ் டு ஸ்டோர் த டேட்டா. டேட்டா வேர் ஹவுஸ்னா என்ன? டேட்டா வேர் ஹவுஸ்னா என்னென்னா, நார்மலாக வேர் ஹவுஸ்னா என்ன அப்படின்னா குடோன். ஓகேவா? இப்போ நம்ம கடை வச்சுருக்கோம். இப்போ பக்கத்துலேயே வந்து ஒரு ஒரு ஷாப் இருக்குது, ஒரு பலசர கடை இருக்குது அப்படின்னா அவங்க வந்து கடை வச்சுருப்பாங்க, அவங்க வந்து குடோன் வச்சுருப்பாங்க. குடோனில் வந்து அவங்களுக்கு தேவையான ஸ்டோரேஜ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. எப்போ உங்கள் கடையில் காலி ஆகுதோ அப்போ தான் போய் அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. அடிக்கடி போயெல்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. அதே மாதிரி தான் டேட்டா வேர் ஹவுஸுங்கிறது. டேட்டா வேர் ஹவுஸிங் இஸ் நத்திங் பட் ஜஸ்ட் அ குடோன். ஓகேவா? அங்கே வந்து நம்ம என்ன ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஒரு 20 இயர்ஸாக ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம், பேங்க் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளை மாதிரி வந்து அந்த பேங்க்குக்கு வந்து கோடிக்கணக்கில் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. கரெக்டாக? எஸ்பிஐலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோடிக்கணக்கில் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அவங்களோட இப்போ ஒவ்வொரு கஸ்டமரோட லாஸ்ட்டு 15 இயர்ஸ் டேட்டாவை வந்து அவங்க வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா டேட்டா பேஸ் வந்து நம்ம அடிக்கடி டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு 10 ரூபா அனுப்புறேன்னா அந்த 10 ரூபா வந்து டேட்டா பேஸில் தான் அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த அக்கௌண்ட்லேருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு 10 ருபீஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நான் 15 வருஷமாக நடந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து டேட்டா பேஸ்லேயே ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும்ல. ஏன்னா நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை வந்து நான் இப்போ எடுத்து பார்க்கணும் அப்படின்னா நான் வந்து ரேராக தானே எடுத்து பார்ப்பேன், டெய்லியெலாம் எடுத்து பார்க்க மாட்டேன்ல. ஸோ அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணுற டேட்டா மட்டும்தான் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ண முடியும். இப்படி டேட்டா ஐ மீன் அடிக்கடி இல்லாமல் ரொம்ப ரேராக எடுக்கிற டேட்டாவை தான் வந்து நம்ம வந்து டேட்டா வேர் ஹவுஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். அதுதான் டேட்டா வேர் ஹவுஸ் இஸ் நத்திங் பட் பிக் சைஸ் ஆஃப் டேட்டா பேஸை விட கொஞ்சம் பெரிய சைஸு. நம்ம இன்னும் நிறைய டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? டேட்டா வேர் ஹவுஸோட பர்பஸ் என்ன? டேட்டா பேஸில் ஓகே நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ ஒரு அப்ளிகேஷன் ஆகட்டும் இல்லைனா டிரான்சாக்ஷன் ஆகட்டும் எல்லாமே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்கிறதுன்னு சொல்கிறோம். டேட்டா வேர் ஹவுஸோட இது வந்து என்னென்னா அனலிட்டிக்கல் பர்பஸ் அப்படின்னா டேட்டா வேர் ஹவுஸில் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ அமேசான் ப்ராடக்டாக இருக்கட்டும், ஏகப்பட்டது வந்து அவனோட டோட்டல் ஹிஸ்ட்ரியே வச்சுருப்பான். எப்போ ஸ்டார்ட் பண்ணானோ எல்லாமே வந்து டேட்டா வேர் ஹவுஸில் இருக்கும். நான் ஃபஸ்ட்டே ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தேன். அவனோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை வச்சு நம்ம ஃபியூச்சரோ இல்லை ப்ரெசென்ட்டையோ டிசைட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த
முன்னாடி இருக்கிற ஒரு 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் டேட்டா வேர் ஹவுஸில் போட்டுருவாங்க. டேட்டா வேர் ஹவுஸில் போட்டு அவ்வளவு டேட்டாவையும் அனலிசிஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ சேல் ஆயிருக்கு, பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லணும் அப்படின்னா எவ்வளோ சேல் ஆயிருக்கு, எத்தனை பேர் என்ன ப்ராடக்ட் அதிகமாக வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு 15 வருஷத்தோட டேட்டாவையும் எடுப்போம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாசமும் இந்த இந்த மாசம் வந்து இந்த இது சேல் ஆயிருக்கு, இந்த மாசம் வந்து இந்த இது சேல் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு நடுவில் இருக்கிற சிமிலாரிட்டிஸை பார்ப்போம். சரி, ஓகே, இப்போ இந்த இத்தனை வருஷத்துல இவ்வளவு சிமிலாரிட்டிஸ் இருக்குன்னா அப்போ ஃபியூச்சர்லையும் கரண்ட்லையும் இது இப்படிதான் போகும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து டேட்டா வேர் ஹவுஸ், பியூர்லி அனலிட்டிக்கல் பர்பஸ்க்காக. ஓகேவா? அனலிட்டிக்கல் பர்பஸ், அனலிட்டிக்கல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ டேட்டா வேர் ஹவுஸ் யாரெல்லாம் ப்ரொவைட் பண்றா? சேம் லைக் அஸ்யூர், ஸ்னோஃப்ளேக் இதெல்லாம் வந்து கம்பெனிஸ் ப்ரொவைடிங் டேட்டா வேர் ஹவுஸ் சொல்யூஷன்ஸ். கரெக்டா? ஏன்னா அவ்வளோ டேட்டாவை நம்ம இது பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஓன் சிஸ்டம்ல வந்து நம்மளால பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி அசூர், ஜிசிபி உங்களோட இதில் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கலாம். இதுதான் வந்து டேட்டா வேர் ஹவுஸ். சரி, ஓகே. அப்போ பிக்வரினா என்ன? பிக்வரி இஸ் ஒன் ஆஃப் த டேட்டா வேர் ஹவுஸ் விச் இஸ் ப்ரொவைடட் பை ஜிசிபி, கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல ஒன் ஆஃப் த சர்வீஸ். கூகுள் வந்து டேட்டா பேஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, டேட்டா பேஸும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் அவங்களோட மிகப்பெரிய ஒரு ஹாட் செல்லிங் ப்ராடக்ட் அப்படின்னா பிக்வரி. ஏன் எல்லாரும் ஜிசிபி ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம கூகுளில் வந்து இப்போ ஒரு இது சர்ச் பண்ணோம்னா எவ்வளோ சீக்கிரம் வருது, உலகத்தில் எவ்வளோ டேட்டா இருக்குது. பட் ஆனால் நம்ம எதாவது சர்ச் பண்ணோம் உடனே வருதா? அந்த ப்ராசஸிங் ஸ்பீடு, எவ்வளோ லேக்ஸ் டேட்டா இருந்தாலும் ஜஸ்ட் செகண்ட்ஸில் வந்து நமக்கு வந்து டேட்டா வந்து ரிட்ரைவ் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக தான் வந்து அதுதான் வந்து பிக்வரி இஸ் நத்திங் பட் அ டேட்டா வேர் ஹவுஸ் சர்வீஸ் விச் இஸ் ப்ரொவைடட் பை ஜிசிபி. ஸோ அதுதான் வந்து பிக்வரியை பற்றின ஒரு இன்டர்வியூ. சரி, ஓகே, ஒரு ஓவர்வியூ. சரி, ஓகே. இப்போ டேட்டா வந்து ஸ்டோர் ஆகுது, டேட்டா பேஸில் வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம், டேட்டா வேர் ஹவுஸில் வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம்னு பார்த்துக்கிட்டோம். டேட்டாலாம் எப்படி ஸ்டோர் ஆகுது? நம்ம பார்க்குற விதம் வந்து ஓகே, இப்போ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணால் நமக்கு அப்படியே ஒரு யூஐ மாதிரி வந்துட்டு நம்ம அப்படியே ஈஸியாக பார்க்குறோம். பட் பேக் எண்டில் அது எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் அண்ட் காலம்ஸாக தான் டேட்டா வந்து ஸ்டோர் ஆகும். ரோஸ் அண்ட் காலம்ஸ்னால் ஒன்றுமே இல்லை. நம்ம ஸ்கூலில் காலேஜில் வந்து நமக்கு வந்து டைம் டேபிள் இருக்கும். கரெக்டாக? ரோஸ் ஒரு 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 காலம், ஃபர்ஸ்ட் காலம்ல வந்து என்ன இருக்கும்? டேஸ் இருக்கும், டேன்னு இருக்கும். ஓகேவா? டே, ஓகே, மண்டே, டியூஸ்டே, இந்த மாதிரி இருக்கும். அடுத்ததுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது இதில் வந்து ஃபர்ஸ்ட் பீரியட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பீரியட் மேக்ஸு, செகண்ட் பீரியட் வந்து சயின்ஸு, இந்த மாதிரி இருக்கும். இது வந்து கைண்ட் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸில் இருக்கா. ரோஸில் வந்து அதாவது ஃபர்ஸ்ட் இதில் வந்து டேட்டு, மண்டே இந்த மாதிரி இருக்கும். காலம்ல வந்து ஃபர்ஸ்ட் பீரியட், செகண்ட் பீரியட் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் எக்ஸாக்ட்லி டேட்டா பேஸ்லையோ டேட்டா வேர் ஹவுஸ்லையோ டேட்டா வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். வெயிட் செகண்ட், நான் வந்து உங்களுக்கு எக்ஸலில் போட்டு காட்டுறேன் அது எப்படி ஸ்டோர் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எக்ஸல், ஐ மீன் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இந்த எக்ஸல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸாக இருக்கா? ஓகே. இது வந்து கஸ்டமர் ஐடிங்கிற இதில் வந்து கஸ்டமர் ஐடிஸ் இருக்குது, அவங்களோட நேமு, அவங்களோட ஏஜ், அவங்களோட இமெயில். ஓகேவா? அஜித், விஜய், தானோஸ். இதில் வந்து எனக்கு அஜித்தோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா அவங்களோட கஸ்டமர் ஐடி ஒன்று, அவங்களோட ஏஜ் என்ன. இதே மாதிரி வந்து இது ஜஸ்ட் ஒரு 4 காலம்ஸ் மட்டும் சாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். இதை மாதிரி டேபிளில் வந்து ஏகப்பட்ட காலம்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட ரோஸ் இருக்கும். ஓகேவா? அந்த ரோஸ் தான் வந்து லேக்ஸ் கணக்கில் இருக்கும், மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து டேட்டா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ நம்ம இந்த கோர்ஸ்லயும் வந்து நம்ம வந்து பிக்வரி யூஸ் பண்ணுவோம். பிக்வரிலையும் வந்து டேட்டா வந்து இந்த மாதிரி ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல தான் ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம், எப்படி ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் மேனேஜிங் அண்ட் ப்ராசஸிங்னா என்ன அப்படின்னா, எனக்கு வந்து எனக்கு அதான் லேக்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குது, லட்சக்கணக்கில் எனக்கு டேட்டா இருக்குது. எனக்கு வந்து அவ்வளோ டேட்டாவும் எனக்கு யூஸ்ஃபுல் இல்லை. கரெக்டாக? இப்போது அமேசான்லேயே வந்து ஒரு நாளைக்கு 1 கோடி பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ப்ராசஸ் பண்ணுறாங்க. இப்போது 1 கோடி பேர் வந்து எத்தனை ப்ராடக்ட்ஸை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது வந்து எனக்கு தேவையில்லை. ஏன்னா எனக்கு தேவை என்னென்னா அந்த 1 கோடி பேரில் எத்தனை பேர் இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க பர்ச்சேஸ் பண்ணதில் யாரெல்லாம் வந்து அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, காஸ்ட்லியஸ்ட்டு ப்ராடக்ட்டு இல்லை லீஸ்ட்டு காஸ்ட்லியஸ்ட்டு ப்ராடக்ட். இந்த மாதிரி நான் வந்து எனக்கு தேவையான டேட்டாவை எடுக்கிறேன், தெரியுமா? ஏன்னா எனக்கு தேவையான டேட்டாவை எடுத்தால் தான் என்னால் அதை வந்து ரீஸ்டாக் பண்ண முடியும். அமேசான் எடுத்துக்க வேணாம்,
பக்கத்தில் உள்ள நம்ம ஏதோ ஒரு கடையை கூட எடுத்துக்கலாம். கடையை கூட எந்த ப்ராடக்ட் வந்து அதிகமாக சேல் ஆகுது, ஓவரால் சேல்ஸ் பார்க்குறது வேற, ஸ்பெசிஃபிக்காக ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக்காவோ இல்லை ப்ரைஸ் ஸ்பெசிஃபிக்காவோ பண்ணுறது வேற கரெக்டா? ஏன்னா இது இந்த டேபிளில் வந்து ஏகப்பட்ட டேட்டா இருக்குது. இதில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது வச்சு சொல்லணும் அப்படின்னா, இது மாதிரி ஒரு லட்சக்கணக்கில் கஸ்டமர்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதில் யாரெல்லாம் வந்து 40 வருஷத்து ஏஜ் வந்து 40 இயர்ஸ்க்கு மேலே அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எடுக்கலாம். இல்லை யாரெல்லாம் வந்து ஜிமெயில் யூஸ் பண்ணுறாங்க, யாரெல்லாம் வெறும் ஹாட்மெயில் யூஸ் பண்ணுறாங்க, யாஹூ யூஸ் பண்ணுறாங்க, இல்லை மார்வல் யூஸ் பண்ணுறாங்கிற டீட்டெயில்ஸ் எடுக்கலாம். இதுதான் ப்ராசஸ் பண்ணுறது. நமக்கு தேவை நமக்கு தேவையான டேட்டாவை நமக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிறது தான் வந்து ப்ராசஸிங். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம வந்து எஸ்கியூஎல்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம். எஸ்கியூஎல்லாம் ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். இந்த டேட்டா வந்து எல்லாமே டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆயிருக்கா, இந்த டேட்டா பேஸோட நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம். எனக்கு வந்து இந்த டேட்டா வேணும், இந்த மாதிரியான டேட்டா வேணும், லாஸ்ட் இயர் சேல்ஸ் வேணும், அதுக்கு முந்தின இயர் சேல்ஸ் வேணும், ஹையஸ்ட்டு சேல்ஸ் ப்ராடக்ட் வேணும், யார் அதிகமாக இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க, ஹை ப்ரீமியம் வேணும். ஒரு ஒரு காலேஜ் ஸ்பெசிஃபிக்காக எடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த டிபார்ட்மெண்ட் வந்து அதிகமாக மார்க் எடுத்திருக்காங்க, எந்த ஸ்டூடெண்ட் அதிகமாக மார்க் எடுத்திருக்காங்க, எந்த டீச்சர் வந்து அதிகமாக அட்டண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நம்ம வந்து டேட்டா பேஸில் இல்லை டேட்டா வேர் ஹவுஸில் இல்லை பிக்வரியில் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறதான் வந்து எஸ்கியூஎல். ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், இந்த பிக்வரி யூஸ் பண்ணுறோம் ஏன்னா ஏகப்பட்ட இது இருக்கு, நிறைய சர்வீசஸ் இருக்கு, ஸ்னோஃப்ளேக் இருக்கு, ஜிசிபி இருக்கு. ஏன் ஜிசிபியில் பிக்வரி படிக்கிறோம் அப்படின்னா, இட் இஸ் ஒன் ஆஃப் த ஹாட்டஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் இன் கிளவுட் டெக்னாலஜிஸ். கிளவுடுங்கிறது வந்து அது வந்து இப்போதைக்கு தேவையில்லை. இந்த கோர்ஸோட சீரிஸ் வந்து உங்களுக்கு வந்து பிக்வரி படிக்கிறது, எஸ்கியூஎல் படிக்கிறது, ஹவு டு ப்ராசஸ் த டேட்டா. ஸோ இது மட்டும் தான். அது என்னன்னு சொல்லிட்டு பின்னாடி பார்க்குறேன். ஸோ ஜிசிபி வந்து ஒன் ஆஃப் த ஹார்டஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட். உங்களுக்கு இப்போ ஜிசிபியில் பிக்வரி தெரியும் அப்படின்னாலே உங்களோட இஃப் யூஆர் ஹேவிங் அ ஃப்ரெஷர் யூ கேன் கெட் ஈஸிலி அப் டு 8 lakhs சம்திங். இஃப் யூ ஆர் அ எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் ஹூ வாண்ட்ஸ் டு கெட் இன் டு ஜிசிபி தென் யூ கேன் ஈஸிலி உங்களோட கரண்ட் சேலரியோட 40 to 50% வந்து கண்டிப்பாக எடுக்கலாம். மேபி 100% கூட எடுக்கலாம். இட்ஸ் அப் டு யுவர் ஸ்கில்ஸ். ஓகேவா? ஸோ யா, தட்ஸ் இட். இதுதான் வந்து ஒரு குயிக் இன்ட்ரோ அபவுட் டேட்டா மேனேஜ்மெண்ட். நன்றி.